என்னால் உன்னுடைய கணவனை எடுத்து தர முடியாது. முடியாதா? உன் கணவனுக்கு உயிர் கொடுக்கும் அந்த தன்மையும் அந்த சக்தியும் எனக்கு இல்லை. இல்லையா? முடியாதா? சரி, புறப்படுங்கள், போகலாம். நானும் தேவலோகத்திற்கு வருகிறேன், நீதியை கேட்கிறேன். ஏனென்றால் தேவர் மூவர் எல்லாம் ஐயோ இன்னவா தெரியவில்லை, நாரத மகன் இன்னத்த ஊர் தெரியவில்லை, ஒரு பெண்ணோடு வருகிறாரே, என்ன நேர்ந்ததோ என்று கை தட்டி நகை கட்ட எனக்கென்ன வந்தது? புறப்படுங்கள், போகலாம். பத்மாவதி, தேவலோகம் வர வேண்டும் என்றால் ஒரு மனதோடு அரிய பெரிய தவத்தை செய்திருக்க வேண்டும், ஒரு மனதோடு இருக்க வேண்டும். அவள் ஒரு பத்னி என்ற பட்டத்தை வாங்கியிருக்க வேண்டும். அப்படி வாங்கியிருந்தால்தான் அவள் தேவலோகம் வருவதற்கும் அந்த மகிமையும் அந்த தன்மையும் அவளை சாரும். ஆகையினால் தான் சொல்கிறேன், அந்த தன்மையும் அந்த பத்னி என்ற பட்டத்தையும் நீ பெற்றவள் கிடையாது. ஏனென்றால் ஒரு நேரத்தில் தன்னுடைய கணவனுடைய உயிரை யமதர்மன் கவ்வி சென்று விட்டார். கவ்வி சென்ற காரணத்தினால் சத்தியவானுடைய உயிரை கவ்வி சென்று விட்டார். சாவித்திரியானவள் என் கணவன் எனக்கு வேண்டும், என் கணவனோடு வாழ வேண்டும் என்று உரைத்து யமதர்மனிடத்திலே போராடினார். யமதர்மன் பிடித்த உயிரை விடமாட்டேன் என்று அவன் கேட்க, ஏ பூலோக பெண்ணே, நான் தேவலோகம் செல்கிறேன், நீ தேவலோகம் வர முடியாது, இந்த பூலோகத்தில் தான் நிற்க வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டான். ஆனால் அந்த பெண்ணானவன், நீ உரைத்ததை போல் நான் தேவலோகம் வருவேன், என் கணவனுக்கு உயிர் கொடுங்கள் என்று அங்கு தேவனிடத்தில் மன்றாடுவேன் என்று போராடினாலே அந்த வம்சத்தில் சார்ந்தவன் நீ ஒன்றும் கிடையாது. அப்படி இருக்கும் நேரத்தில் என பயமுறுத்துறியா? என மிரட்டியா? நான் ஆனால் நீங்கள் சொல்லியது போல் ஒரே மனதோடு ஏக மனதோடு அம்மா எங்களே நீங்கள் தான் எங்களுக்கு துணை அன்றி ஒரே மனதோடு நாங்கள் ஒரு பொழுது என்று சொல்வார்களே அத்தன்மை போன்று ஏக மனதை வைத்து இறைவா நீங்க துணை அன்றி நாங்கள் தவம் கடத்தி வரத்தை கேட்டால் தேவலோகம் என்ன 3 லோகம் செல்லக்கூடிய சக்தி எங்களுக்கு இருக்கிறது. நீங்களா நானா? இல்லை, அந்த பெண் என்று சொன்னீர்களே சாவித்திரியா என்று பார்த்து விடுவோம். அந்த தேவலோகத்திலே கிடைக்கிறதா கிடைக்கவில்லையா என்று நான் பார்க்கிறேன். என்ன வம்பு பிடிச்ச பொண்ணா இருக்க? ஒருவேளை அந்த வம்சத்தில் உதித்தவளா? இவள் தேவலோகம் வந்து விடுவாளா? என் கௌரவத்தை குறைத்து விடுவாளா? எனக்கு ஒன்றுமே புரியவில்லையே. உதறி தள்ளிவிட்டு ஊசனப்படுத்திவிட்டு செல்வதா, இல்லது இவள் என்னோடு போராடி தேவலோகம் வந்து என்னுடைய கௌரவ அந்தஸ்து என்னுடைய மரியாதை எல்லாம் கெடுப்பாளா? என்னுடைய வாக்கு பொய்யான வாக்கு என்று தேவரத்து உரைப்பார்களா? ஒன்றுமே உயிரை கொடுத்து விட்டால் உங்களோடு நான் வர மாட்டேன். கொடுக்கவில்லை என்றால் என் உயிரை கொடுத்தாவது என் கணவர் உயிரை காக்க வேண்டும் என்று அந்த மும்மூர்த்தியுடன் கேட்டுக்கொள்வேன். புறப்படுங்க, போகலாம். இப்போ உன் கணவனுக்கு உயிர் கொடுக்க வேண்டும். ஆமா அம்மா, உன் கணவனை என்னால் எழுப்பு தர முடியாது. என்னால் எழுப்பு தர முடியவில்லை என்றாலும் நான் கொடுத்த வாக்கு பழிப்பதற்காக, நான் சொன்ன சொல் நிலைப்பதற்காக உனக்கு உதவியாக இருந்து உன் கணவன் உயிர் பெறுவதற்கு ஏதுவாக இருந்து உன் கணவனை உயிர் பெற செய்வது என்னுடைய வேலை. ஈயரும்பு 84 ஜீவராசிகளை படைக்கக்கூடியவன் சதுர்முக தேவன். சத்தியலோகம் செல்கிறேன். சதுர்முக தேவனிடத்தில் பேசி சாக்கு போக்கை சொல்லி பூலோகத்தில் நீ இருக்க வேண்டிய இந்த மயானத்திற்கு என்னுடைய தந்தையை இந்த வழியாக அழைத்து செல்வேன். என் தந்தையை அழைத்து செல்வது உன்னை பார்ப்பதற்காக இருக்கவே கூடாது. நாம் இருவருக்கும் தான் இந்த ரகசியம் தெரிந்திருக்கிறது. என் தந்தையை பார்த்து இப்படி அழைத்து வரும் நேரத்திலே உற்சார் என்று சொல்வேன். அப்படி உரைத்தார், நம் கணவனுக்கு மறுமுறை உயிர் கொடுக்கக்கூடியவர் இந்த தெய்வம் தான் போல் தெரிகிறது. நாரதர் சொன்னவர் இந்த தெய்வம் தான் போல் தெரிகிறது. என் காலை பற்றியதை போல் என்னுடைய தந்தையுடைய காலை பற்றினால்
காரியம் கச்சிதமாக முடியும். உன்னுடைய கணவன் உயிர் பெறுவார். என் வாழ்த்து பலிக்கும்.